ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம் குயிக்காக பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்கு வேக வைத்து தோல் உரித்து மச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் துருவின பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, பொடிசா நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், துருவின பீட்ரூட், பொடிசா நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு, வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஆற விட்டுறலாம். மேல் மாவுக்காக 1 கப் கடலை மாவு, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா, தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் விருப்பத்திற்கு ஏற்ப ரெட் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனை நம்ம டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மாவு நல்ல ஸ்பூனில் கோட்டிங் ஆகிருக்கணும். இப்போ ஆறின உருளைக்கிழங்கு மசாலாவை சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு கபாப் ஸ்டிக் வச்சு நம்ம ஒரு உருண்டையாக இந்த மாதிரி நம்ம மாவில் தோய்ச்சி பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கையில் மாவு ஓட்டாமல் ஈஸியாக இருக்கும். சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா